கதையில் வாழக்கூடிய மனிதர்களில் நான் இவர்களை என்னுடைய ஆதர்சங்களாக எப்பவுமே வைத்துட்டு இருப்பேன். ஒருவர் யார் என்றால் ராமாயணத்தில் வரக்கூடிய பரதன். ராமனை அல்ல, எனக்கு ராமாயணத்தில் மிகவும் படித்த கதாபாத்திரம் பரதன் தான். ஏன் அப்படின்னா பரதன் ஒருவன் தான் தாயை கண்டிக்கிற மகனாக இருக்கிறான். எல்லா மகனையும் அம்மா தான் கண்டிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு மகன் தாயை கண்டிக்கிறான். அம்மா, நீ மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா, அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, அது தப்புமான்னு நினைக்கிறான். அப்படின்னா அம்மாக்களுக்கும் அறிவுரை சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது. அம்மாக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பரதன் என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா, ராமன் உன்னை தாயை போல நினைச்சிட்டு இருக்கான், அவன் ஆளக்கூடாதுன்னு சொல்லி என்னை நான் கேட்டனா அந்த பதவி எனக்கு வேண்டுமா என்று. அப்படின்னா ஒருவர் அவர் ஆசைப்படாத ஒன்றை அவங்க அம்மா ஆசைப்பட்டுறாங்க. அம்மா ஆசைப்பட்டதோடு அதற்கான எல்லா வழிகளையும் செய்து கொடுத்துறாங்க. ஆனால் மறுக்கிறார். மறுத்து விட்டு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு கோசலையினிடம் ராமன் போய் தன்னுடைய தாயிடம் சொல்றான், அம்மா, நான் அல்ல பரதன் தான் ஆளப் போகிறான்னு. ராமனுடைய அண்ணன் என்ன சொல்றா தெரியுமா? நின்னிலும் நல்லவன் அவன் சொல்றா. உன்னை விடவும் நல்லவன்பா பரதன். அப்ப ராமனை விடவும் நல்லவன் யாருன்னா பரதனா. அவன் அரசாளட்டும்பா அப்படின்ட்டு பரதன் போய் அதே ராமனுடைய அன்னையை பார்க்கிறான். அன்னையிடம் கேட்கிறான், அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, என் பேரால அண்ணனை இப்படி அரியணைக்கு வேண்டாம் என்று துரத்திட்டாங்களே. அப்ப அந்த அம்மா ஒரே கேள்விதான் கேட்கிறார், உன்னை அரசாட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று உன் அன்னை விரும்பினார்கள் இல்லையா, அது பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? அப்படின்னா உன் விருப்பத்தின்படிதான் உங்க அம்மா கேட்டாங்களா, உன் விருப்பம் இல்லாம கேட்டாங்களா? அம்மா, எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி நான் அறிந்து கொள்ளவே இல்லை. அப்ப போதும்பா, இது தப்பு இல்லப்பா, உன் தப்பு இல்லப்பா, விட்டுருப்பான்றாங்க. இவ்வளவு அம்மா மோசமாக நடந்து கொண்ட போதும் அம்மாவை ஏன் பரதன் தண்டிக்கவே இல்லை, கண்டிக்கவே இல்லை என்றால், அவளை கண்டித்தால் ராமனுக்கு கோபம் வரும். ராமன் தான் சொந்த தாயை விட இவங்களை அதிகம் நேசிக்கிறான், அதுக்காக நேசிக்கிறான். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அந்த கதாபாத்திரம் எத்தனை பேரிட்ட எவ்வளவு நெருக்கடி இருக்கு. சரிப்பா, இவ்வளவு பெரிய நின்னும் நல்லவன் சொல்ற பரதன் என்ன நல்லது செஞ்சிட்டான்? அப்படியெல்லாம் முன்னாடி எதுவும் எந்த நல்லதையும் சொல்ல மாட்டாது ராமாயணம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறது, மனதிலும் தீங்கு நினைக்காதவன் ஆவான், செயல் அல்ல, மனதிலும் கூட பரதன் நல்லவன் தான் அப்படின்னு. அப்படின்னா ஒரு ராமாயணத்தை படிக்கக்கூடிய நாம் பரதனாக நடந்து கொள்ள போகிறோமா?